செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10ஆம் வகுப்புக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பாஸ் ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு தீவிரமாக தயாராகிட்ருப்பீங்க. ஓகேங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா சம்ஸை போட்டு பார்க்குறது தான். படிக்கிறதை தாண்டி பார்த்தீங்கன்னா சம்ஸை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தா தான் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட முடியும். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி பிடிச்ச சப்ஜெக்ட்டு அப்படின்னே மேக்ஸை நிறைய செல்லக்குட்டீஸ் சொல்லுவீங்க. என்னதான் இருந்தாலும் இதுவும் ஒரு சப்ஜெக்டாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ இதையும் படிக்கணும். ஓகேங்களா. இதையும் படித்து நம்ம பாஸ் ஆகணும். ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மேலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு அண்ட் A to Z பார்த்தீங்கன்னா அதில் சாய்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா சம்ஸை போட சொல்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் காலக்குள்ளே போயிட்டீங்கன்னாவே மேக்ஸுக்கு கொஞ்சம் டைம் பத்தாது. ஓகேங்களா. அதிகமாகவே பத்தாது. யோசிச்சு சம்ஸை பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு கண்டிப்பாக டைமே பத்தாது. அதனால் எக்ஸாம் காலக்குள்ளே போயிட்டு கொஷின் பேப்பரை வாங்கி படிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் வார்னிங் பெல் அடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து எழுதுங்கப்பா. ஓகேங்களா. அடித்து எழுதாதீங்க. அடித்தல் திருத்தம் இல்லாமல் எழுதாதீங்க. சம்ஸு போட்டிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக அப்படியே பார்த்தவொடனே மார்க் போடுற மாதிரி நல்லா அழகாக போய் எழுதுங்க. ஏன்னா போன தடவை நிறைய பேர் ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கொஷினை விட்டு அப்படி இப்படின்னு எழுதி தான் பார்த்தீங்கன்னா ஃபெயிலாக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் இப்போ வேண்டாம். ஓகேங்களா. எல்லாமே கரெக்டாக படிங்க. பார்த்து படித்து நல்லா எழுதுங்க. தெரிஞ்ச சம்ஸை ஃபஸ்ட்டு டக்குன்னு போட்டுருங்க. தெரியாத என்ன பண்ணுறீங்க லாஸ்ட்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சுட்டு கடைசியாக அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் போட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு சில மார்க் வரும். அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு பாஸ் மார்க்கோ இல்லை ஜஸ்ட்டு பாஸோ எடுக்கிறீங்கன்னா 1-2 மார்க் அது மூலிமா போட்டாங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கொஷினையும் அட்டன் பண்ணாமல் மட்டும் விட்டுடாதீங்க. பட்சத்தில் குட்டிஸ் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பாஸ் ஆகிறதுக்கான வழி இருக்கும். மார்க் அதிகமாக எடுத்தால் ஒரு சென்டம் மார்க் எடுத்தால் கூட அதில் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த செல்லக்குட்டிஸுமே பார்த்தீங்கன்னா கொஷின் தெரியலையே இது புரியலையே அப்படின்றத மட்டும் விட்டு வந்துடாதீங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். தீவிரமாக படிங்க. உங்களுக்கான நாட்கள் என்பது இருக்கிற நாட்கள் நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கினா தான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ நமக்கான நேரம் என்பது குறைவாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து படித்து பாஸ் பண்ணுற வழியை எல்லோரும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுங்கப்பா. அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடியோ அமைச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ் பாய். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.